Hello students. So இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல என்ன அப்படினா solid stateல packing efficiency of BCC. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படினா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ்ல BCC அமைப்புல அதாவது நடுவுல ஒரு பால் இருக்கணும். சரௌண்டிங்ல 4 பால். சோ அந்த மாதிரி அடங்குற மாதிரி அந்த பாக்ஸ்ல வச்சீங்கனா அந்த பால் அந்த டோட்டல் பாக்ஸ்ல எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபைட் பண்ணியிருக்கும் நிரம்பி இருக்கும் அதுதான் இந்த क्वेश्चनல பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லிட்டு தமிழ்ல BCC இன் பொதிவுத்திறன். இங்கிலீஷ் மீடியத்துக்கு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 188ல இருக்கு, தமிழ் மீடியத்துக்கு 209ல இருக்கு, பாத்துக்கோங்க. சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படினா பேக்கிங் எஃபிஷியன்சி total volume occupied by sphere in the unit cell. அதாவது ஒரு பாக்ஸ்ல அதோட பால்னா கோளங்கள் இல்ல ஸ்பியர் வச்சுக்கோங்க, அது எவ்வளவு ஆக்குபைட் பண்ணிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுல அதாவது மொத்தமா அந்த கோளங்கள் அந்த கியூபிக்ல இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளோ அதுல அந்த பால் ஆக்குபைட் பண்ணிருக்கு, அதுதான் மொத்தமா இருக்கிற அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளோ அதுல அந்த பால் ஆக்குபைட் பண்ணிருக்கிறது எவ்வளோ. அப்ப ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை இன்டு 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். அதுதான் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தமிழ்ல பாத்தீங்கன்னா பொதிவுத்திறன் ஒரு அலகு கூட்டில் உள்ள கோளங்களின் மொத்த கன அளவு டிவைடட் பை அலகு கூட்டின் கன அளவு. இந்த அலகு கூட்டின் கன அளவு வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், வால்யூம் ஆஃப் த கியூபிக் என்ன வரும், ஃபார்முலா ஏ கியூப் வருமா. ஸோ அது ஃபர்தராக பார்ப்போம். இன்டு 100 அகைன் இந்த பெர்சன்டேஜில் நீங்கள் எழுதிடலாம். இதுக்கு ஒரு முக்கியமாக ஒரு டயக்ராம் இருக்கு, அதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த டயக்ராமை நல்லா தெளிவாக புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த டயக்ராமில் இருக்கிறதுல ஏசி இஸ் ஈக்குவல் டு √2a அப்படின்னு சொல்லி அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் ஏஜி இஸ் ஈக்குவல் டு 4r. அது என்ன அப்படின்னா ஒரு பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை ரெண்டாக கட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆரம் எல்லாமே ஒன்று தான். இங்கேருந்து நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஸ்பியரில் ரேடியஸ் சேம். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து இதுக்கு ஆர் அப்படின்னா இங்கேருந்து இதுக்கு ஒரு ஆர், இங்கேருந்து இதுக்கு ஆர், இங்கேருந்து அகைன் இதுக்கு ஆர், நம்ம டோட்டலாக எத்தனை ஆர் இருக்குது 4r. அதுதான் ஏஜி இஸ் ஈக்குவல் டு 4r அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதையும் நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் த ட்ரையாங்கிள் அந்த முக்கோணம் ஏபிசி. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அகைன் ஸ்கொயரை இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா ரூட் வந்துருமா. ஸோ ரூட் வந்துடும். தென் இங்கே எப்படி சார் ஏ வந்துச்சு அப்படின்னா அந்த டயக்ராம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட லென்த் என்ன வரும், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி தானே. ஸோ ஏ ஈக்குவல் டு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஒரு கியூபிக்கோட லென்த் இதுதான். அப்போது ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சினா நமக்கு 3க்கு பதிலாக நம்ம காமனாக ஏனே எடுத்துக்கலாம்ல. ஸோ அதுதான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் 2a ஸ்கொயர். எப்படி வந்துச்சு 1 + 1, அப்போ 2a ஸ்கொயர். ரூட் இருக்கு, √2 எடுக்க முடியாது, அப்படியே ஸ்கொயரில் எடுத்தோம்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் ஏ. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு √2a. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே முடியுது. அப்போ இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணி பாக்ஸ் போட்டு காமிக்கணும். ஏன் சார் இவ்வளோ அழுத்தி சொல்கிறீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின் தான், கண்டிப்பாக ரிப்பீட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க, ட்ரையாங்கிள் ஏசிஜி எக்ஸாம்பிள் அந்த படத்தில் பார்த்துக்கோங்க ஏசிஜி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இதே மாதிரி தான் அப்படியே ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஓகே, அகைன் ஸ்கொயர் இந்த சைட் கொண்டு வரப்போ ரூட்டாக மாறிடுமா. ஸோ இது இப்போ ஏசி ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஏசி, கரெக்டாக. ஏசிக்கு √2a கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் சிஜிக்கு நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ ஸ்கொயர். அகைன் இதை நீங்கள் அப்படியே கொண்டு போங்க. √2 இன்ட்டு ரூட் எவ்வளோ, √2 இன்ட்டு √2 ஈக்குவல் டு 2. ஸோ அதான் 2. அகைன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ 2 + 1 3a ஸ்கொயர். ரூட் இருக்குது, ரூட் 3க்கு நம்ம எடுக்கலாம், பட் இங்கே நம்ம அப்படியே எழுதிக்கலாம் √3. ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா கேன்சல் ஆயிரும் ஏ. ஏஜி இஸ் ஈக்குவல் டு √3a. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏஜி இஸ் ஈக்குவல் டு 4r. எப்படி வந்துச்சுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ அந்த 4r இஸ் ஈக்குவல் டு √3a. அப்படிங்கிற பட்சத்தில் ஆர் உங்களுக்கு என்ன கிடைக்குது, √3/4a. அப்போ இது ஒன்று மென்ஷன் பண்ணி காமிக்கணும், இது ஒன்று மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஈக்குவலாக மார்க் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கிடச்சிருச்சா,
நார்மலாக நமக்கு வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர், அதாவது ஒரே ஒரு ஸ்பியருக்கு பார்க்குறோம். ஒரு ஸ்பியருக்கு வந்து ஆர் அப்படிங்கிற ரேடியஸ் இருக்கிற ஒரு ஸ்பியருக்கு, அதாவது ஆர் ஆரமுள்ள கோளத்தின் கன அளவு ஒரே ஒரு ஸ்பியருக்கு பார்க்குறோம். 4/3 πr3 இது ஃபார்முலா. இப்போ ஆர் அப்படிங்கிறது வந்து என்னது, √3 / 4a சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஆகவே நெக்ஸ்ட் ஸ்டெப் வர்றப்போ இந்த கியூப் இருக்கா, 3 வாட்டி எழுதியாச்சு, இங்கே கியூப் போட்டாச்சு. இப்போ அடிக்கலாமா, 4 4 வேற √3 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 3 வருமா, அப்போ 3 வந்து 2 √3 கேன்சல் ஆயிரும், வேற என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ √3 4 × 4 16 πa3 சிம்பிள். இப்போ இது பார்த்துருக்கிறது வந்து ஒரே ஒரு ஸ்பியருக்கு தான். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பார்க்குறது வந்து பிசிசியில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்பியர் எத்தனை, 2 அப்படிங்கிற பட்சத்தில் நம்பர் ஆஃப் ஸ்பியர் இன் பிசிசி 2, therefore 2 இன்ட்டு இது, அப்போ 2 ஸ்பியருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க, 8 வருமா, அப்போ √3 / 8 πa3 வந்துருச்சா, வந்துருச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இதோட வேல்யூ என்னன்னா இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போது வால்யூம் ஆஃப் த யூனிட்ஸ் நம்ம நார்மலாகவே ஸ்டார்டிங்கில் சொன்னதா, கியூபிக் வந்து a³ தான் ஃபார்முலா. அப்படியே வாங்க, √3 8 πa3 / a³ × 100 இதை அடிங்க, a³ அடிச்சாச்சு. ரிமைனிங் √3/8 இன்ட்டு 3.14 பை வேல்யூ இன்ட்டு 100 இதையும் அடித்து கொடுத்தீங்கன்னா 12.5. √3க்கு நமக்கு வேல்யூ 1.732. ஆகவே மூணுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 68%. புக்கில் வந்து அந்த பேஜில் வந்து ரிமைனிங் இருக்கும், சில கதைகள் எல்லாமே நம்ம ஆக்சிஸ்ஃபுல்லாக சொல்கிற மாதிரி அதையும் எழுதிக்கணும். ஓகே, இதோட வந்து இந்த கொஸ்டின் முடியுது. நீங்கள் இந்த கொஸ்டினை அப்படியே பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா 192, தமிழ் மீடியத்துக்கு 212 அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசியின் பொதிவுத்திறன் பார்க்காமலாம் எழுத வேணாம், அதிலே இருக்கும் புக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, இன்னொன்று முக்கியமானது அது என்ன அப்படின்னா, ஒரு பால், அதாவது ஒரு கியூபிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸில் வெறும்னே வந்து 4 பால் மட்டும் வைக்கீங்க அப்படின்னா ஆக்குபைட் பண்ணியிருக்க ஸ்பேஸ் வந்து ஏ அப்படிங்கிற ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து சென்டரில் ஒன்று இருக்குது, அகைன் சுற்றிலும் வந்து 4 பால் இருக்குன்னா, இப்போ ஏங்கிற ஸ்பேஸ் ஆக்குபைட் பண்ணதை விட இப்போ இந்த பிசிசியில் அந்த சென்டரில் ஒன்று வச்சதுக்கப்புறம் ஆக்குபைட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் % கூடியிருக்கும். இப்போ எஃப்சிசியில் எடுத்திங்கன்னா 4 ஆட்டம்ஸ், பிசிசியில் 2, எஃப்சிசியில் 4, அப்போ 4னா கண்டிப்பாக இந்த 68 விட கூட தான் வரும். இது நார்மலாக நமக்கு தெரிகிறது தான். ஒரு டெஸ்கில் வந்து 4 பேர் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ இடத்துல ஆக்குபைட் பண்ணி உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறத விட 5 பேர் 6 பேர் உட்காரது வந்து கண்டிப்பாக ஸ்பேஸ் கூட தானே செய்யும். ஸோ அந்த கான்செப்ட் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, பார்ப்போம்.